பிரைஸ் தி லார்ட். யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஜான் சாப்டர் 12 and verse 47. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காத ஜட்ஜ் பண்ண வரல, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன், நான் சேவ் பண்ண தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பூமிக்கு இறங்கி வராரு, யாரெல்லாம் ஒழுக்கமாக நல்லா இருக்கிறாங்களோ இவங்களாம் நல்லவங்க, எங்களோட சொர்க்கத்துக்கு வர போகிறாங்க, இவங்களாம் கெட்டவங்க, இவங்களாம் நரகத்துக்கு போக போகிறாங்கன்னு சொல்லி அவர் புடமிட்டு பிரிக்க போகிறாரு, நியாயம் தீர்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்க வரல, நான் உலகத்தை ரட்சிக்க தான் வந்தேன், அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் முக்கியமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் பாவத்தில் சிக்கி அடிமைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களுக்கு நீதியின் வழியை காண்பித்து பாவத்திலிருந்து விடுதலை அடைய செய்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. யாரெல்லாம் இந்த உலகத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை ஆச்சரியமான ஒரு ஒளிக்கு அழைத்து வர்றது தான் அவருக்கு நோக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நம்ம அநேக நேரத்தில் மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணி நம்முடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அநேக தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் திறமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் சிலருக்கு நம்ம உதவி செய்யும் போதெல்லாம் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க பேசுகிறது கரெக்டாக தப்பா இப்படின்னு சொல்லி நம்ம நியாயம் தீர்க்கறதுல நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நல்லா யோசிக்கணும். நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளும் நியாயம் தீர்க்கப்படுவோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் அவரை போலவே நம்ம இந்த உலகத்தை நியாயம் தீர்க்காமல் நம்மளால் முடிந்த அளவு மற்றவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய அவர்களுக்காக ஜெபிப்பதும் நம்மளால் முடிந்த உதவியை செய்வதும் நம்முடைய கடமையாய் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற நம்ம மற்றவர்களை நியாயம் விசாரித்து டைமை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வைத்து திறமைகளை வைத்து மற்றவர்களுக்காக என்ன நன்மையை செய்து அவங்கள சேவ் பண்ண முடியுமோ அதை நம்ம செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you and God bless you.